ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபேக்ட்ரி. உங்கள் உதடுகள் கருமையாக இருக்கா? அதை பளபளப்பாக ஆக்க என்ன செய்யலாம் அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரோஜா இதழ்களை கையளவு எடுத்து நல்லா அரைச்சி அதில் வெண்ணெயை கலந்து அதை நம்மளோட உதட்டில் தேய்ச்சி நல்லா மசாஜ் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கருமையான உதடு பளபளப்பாக மாறும். இதை ஒரு நாளைக்கு 2 முறை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். ரெண்டாவது டிப்க்கு சர்க்கரையும் ஆலிவ் ஆயிலும் தேவை. சர்க்கரையும் ஆலிவ் ஆயிலையும் நல்லா கலந்து அதை நம்ம உதட்டில் தேய்ச்சிட்டு வரணும். எப்போனா தினமும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா தேய்ச்சிட்டு வாங்க. அப்படி தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா கருமையான உங்களோட உதடு பிங்க் நிறமாக மாறும். மூணாவது டிப், 1 ஸ்பூன் ஆப்பிள் சிடார் வினிகர் எடுத்துக்கோங்க. அதே ரேஷியோவில், அதாவது 1 ஸ்பூன் தண்ணீர் எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கலந்துடுங்க. கலந்ததுக்கு அப்புறம் காட்டன் எடுத்துக்கோங்க. பஞ்சியை நல்லா அந்த லிக்விடில் முக்கி எடுத்து அதை நீங்கள் உதட்டில் தேய்ச்சிட்டு வாங்க. இப்படி நீங்கள் டெய்லி தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களோட கருமையான உதடு பிங்க் நிறமாக மாறுறதை உங்களால் பார்க்க முடியும். 4வது டிப், பேக்கிங் சோடாவையும் ஆலிவ் ஆயிலையும் நல்லா கலந்து உதட்டில் அப்ளை பண்ணுங்க. அது காஞ்சதுக்கு அப்புறம் விட்டமின் இ எண்ணெயை நல்லா உதட்டில் தேய்ச்சிக்கோங்க. இதையும் ஒரு 15 நிமிஷம் கழித்து தொடச்சி எடுத்துருங்க. இதை நீங்கள் விடாமல் செஞ்சுட்டு வர வர உங்களோட கருமையான உதட்டில் ஒரு நல்ல மாற்றத்தை காண முடியும். இந்த 4 டிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் சூப்பரான டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.